ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து பண்ணது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா ஒன்றுமே நான் இல்லை. என்னோடய ஹீரோவே எங்கள் அண்ணன் தான். நான் வந்து கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி எப்பயும் ஒரு பேப்பர் பெண்ணோட தான் இருப்பேன். பஸ்ஸில் போகும்போது கூட இந்த டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது சம் அனுப்புவாங்க. அதை நான் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அனுப்பணும்னு இருப்பேன். பேப்பர் கிடைக்காத நேரத்தில் பஸ்ஸு டிக்கெட்டில் கூட நான் அதை சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். 12 ஹவரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இடையில சாப்பிட கூட இல்லை. நான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். I have cleared IBS PO Bank of India. I am so happy to here with my parents. Thanks to Care Logics, especially Kanish sir. Kanish சாரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் ஆப்டிடியூடில் இம்ப்ரூவ் பண்ணேன். அவரோட மராத்தான் 12 ஹவர் செஷன் நடத்தியிருந்தார். அந்த 12 ஹவரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இடையில சாப்பிட கூட இல்லை நான். அப்புறம் ரீனா மேம் இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு கான்செப்டும் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். அப்புறம் மணி சார் வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி ரீசனிங் எடுப்பார், கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பார், பேங்கிங் அவேர்னஸ் எடுப்பார், க்ளூ வச்சு சொல்லிக் கொடுப்பாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு கேர் லாஜிக்ஸ். அப்புறம் இது எங்கள் அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா தான் என்கரேஜ் பண்ணார். இது எங்கள் அம்மா. ஒரு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது எங்கள் அம்மா தான் உணர்த்துறாங்க. தமிழில் ஒரு கோட் சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா. மன்னனுக்கு தன் தேசமல்லால் வேறெங்கும் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுபடி நான் படித்ததுனால நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இது எங்கள் அண்ணன். த மேன் பிஹைண்ட் மை சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். வித்தவுட் ஹிம் ஐ குடன்ட் ஹேவ் ரீச் திஸ். இந்த பேங்கிங் கோர்ஸில் என்னை ஜாயின் பண்ணதுலேருந்து, எல்லா எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டினதுலேருந்து, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு பார்த்து பண்ணது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா ஒன்றுமே நான் இல்லை. ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ட்டுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே எங்கள் அண்ணனுக்கும் தெரியும். ஒரே ஒரு வித்தியாசம், நான் எக்ஸாம் எழுதினேன், எங்கள் அண்ணன் எக்ஸாம் எழுதலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே எங்கள் அண்ணனுக்கும் தெரியும். எங்கள் அண்ணனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோடய ஹீரோவே எங்கள் அண்ணன் தான். அனைவருக்கும் வணக்கம். என் பிள்ளை வெற்றி அடைஞ்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன். எல்லாருக்கும் எல்லா வெற்றியும் கிடைக்கணும். அடுத்தும் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் என் பிள்ளை எந்நேரம் பார்த்தாலும். அதனால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். கடின உழைப்புக்கு என்றைக்கும் வெற்றி உண்டு. வணக்கம். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, தன்னை மட்டும்தான் பார்த்துக்கிறதுன்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் தான் இது இருப்பாங்க. நம்மளை கூட பிறந்த சகோதரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் தம்பிக்கு நீங்கள் உதவி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ நான் தான் ஹெல்ப் பண்ண மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்றுமே பண்ணலை, அவன் தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கான். எல்லா விதத்துலையுமே என் பிள்ளை படிச்சுக்கிட்டு எனக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கும், எங்கள் பெரிய பையனுக்கும் என்ன உதவினாலும், எந்த நேரில் எந்த நிமிஷம்னாலும், பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி எல்லா உறவுகளுக்கும் அவனுக்கு எழுதுறது படிக்கிறது சின்ன பிள்ளைலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனுக்கு பிடிக்கும். அதனால் வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம், எல்லோரும் நல்லா போட்டு படிங்க. அப்படின்னா தான் இந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி எப்பயும் ஒரு பேப்பர் பெண்ணோட தான் இருப்பேன். பஸ்ஸில் போகும்போது கூட இந்த டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது சம் அனுப்புவாங்க. அதை நான் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அனுப்பணும்னு இருப்பேன். பேப்பர் கிடைக்காத நேரத்தில் பஸ்ஸு டிக்கெட்டில் கூட நான் அதை சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். முனீஸ்வரன். தேங்க்யூ.